ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஆரவ் நெல்லை சேனல். இன்றைக்கான வீடியோ ரோட்டு கடை காளான் கூட்டு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். காளான் கூட்டு செய்கிறதுக்கு ஒரு கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். கோஸை பொடிசாக கொத்தி அதை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நாலு ஸ்பூன் அரிசி மாவு, 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சம் உப்பு. இப்போ இதில் தண்ணி ஒன்றுமே விடாமல் மாவு கோஸில் ஒட்டுற மாதிரி கையை போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ அது கூட காஷ்மீர் சில்லி பவுடரு 2 ஸ்பூனு. இப்போ இதில் நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். அரை ஸ்பூனு மிளகு பவுடரு, 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இது எல்லாத்தையுமே கையினால் நல்லா கிளறி வைக்கிறேன். மாவோட ஒட்டுற மாதிரி கிளறி வைக்கிறேன். இப்போது இதை எண்ணெய்க்குள்ள போட்டு பொரித்து எடுக்கணும். அதுக்காக குட்டி குட்டியாக நான் உருட்டி வைக்கிறேன். நம்ம பெருசாக போடும்போது வேகாது. இப்படி நம்ம உருட்டி வச்சுட்டு எண்ணெய்க்குள்ள போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு கூட இதே மாதிரி அப்பப்போ போட்டு எடுக்கலாம். இப்போது சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா கொதித்ததும் ஆல்ரெடி உருட்டி வச்சுருந்த உருண்டையை எண்ணெய்க்குள்ள போட்டு எடுக்கிறேன். எண்ணெய்க்குள்ள போட்டு பொரிக்கும் போது தீ மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், ரொம்ப ஹை லெவலில் வைக்கக்கூடாது. இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொரித்து எடுக்கிறேன். எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துட்டேன். ஸோ இந்த காளாங்கூட்டுக்கு இனி கிரேவி ரெடி பண்ணணும். ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ ஆல்ரெடி காளானுக்கு நம்ம பொரிச்சோம்ல அந்த எண்ணெய் தான் இதில் ஊற்றுறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த பல்லாரி போடுறேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. இப்போ ரெண்டையுமே நல்லா கிண்டுறேன். உள்ளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட 2 ஸ்பூனு காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஒரு அரை ஸ்பூன் மிளகு பவுடர், அரை ஸ்பூன் ஜீரக பவுடர், அரை ஸ்பூன் கறி மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போது இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டுறேன். இப்போ அது கூட 2 ஸ்பூனு சோயா சாஸ் ஊற்றுறேன். ஒரு 1/4 கப்பு டொமேட்டோ சாஸ் ஊற்றுறேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கேன். மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் ஆல்ரெடி கலக்கி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுறேன். அது கூட கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றுறேன். இப்போ இது எல்லாமே ஒரு கொதித்து வரணும். இப்போ இதில் ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்த காளானை இதுக்குள்ளே போடுறேன். காளானை ஸ்பூன் வச்சு குத்தி விடணும். அப்போ தான் கிரேவியோடு சேர்ந்து அந்த காளான் இன்னும் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாம் ஒரு கொதித்து வேகிற வரைக்கும் இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டான ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ இது கரெக்டான ஸ்டேஜ் இருக்குது. காளாங்கூட்டு ரெடி ஆகிட்டு இப்போ காளாங்கூட்டை ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன். காளாங்கூட்டுக்கு மேலே ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற உள்ளியை எடுத்து போடுறேன். அதுக்கு மேலே மல்லி இலையை தூவுறேன். ரோட்டுக்கடை காளான் டிஷ் ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.